சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜப்ரா பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜப்ரா எலைட் 2 இன்-இயர் ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதோட டிசைன் ப்ளஸ் பில்டு குவாலிட்டி பற்றி பார்ப்போம். டிசைன் பார்த்தீங்கன்னா ஓரளவு நார்மலான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவு எல்லா இயர்பட்ஸும் கொடுக்குற மாதிரி டிசைனாக தான் நல்லா காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எல்இடி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது டபுள் கலராக ஒர்க் ஆகும். க்ரீன் அண்ட் ரெட் அந்த மாதிரி கலரில் ஒர்க் ஆகும். க்ரீன் ஃபுல் சார்ஜ் ஆகிறக்கும், ரெட்டு லோ பேட்டரி ஆகிறக்கும் அந்த மாதிரி யூஸ் ஆகும். சார்ஜிங் கேஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஏர்பட்ஸ் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது, டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பி கம்பேர் பண்ணும்போது டைப் சி கேபிள் ரொம்பவே பெட்டர். ஏன்னா நீங்கள் எப்படி கண்ணை மூட்டு மாட்டாலும் நீங்கள் டைப் சி கேபிள் வந்து ஈஸியாக மாட்டிடலாம். ஆனால் மைக்ரோ யூஎஸ்பி அப்படி மாட்ட முடியாது. இது கொஞ்சம் இருட்டாயிருச்சுன்னா நீங்கள் டார்ச் லைட் அடிச்சு தான் மாட்ட முடியும். அதுக்கப்புறம் சார்ஜிங் கேஸோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வந்து நல்ல ஓரளவு நல்ல தரமான பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஏற்ற ஒரு பிளாஸ்டிக்காக தான் நல்ல மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் நடுத்தரமாக நல்ல கைக்குள்ளே அடக்கமாகிற மாதிரி நல்ல காம்பேக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதோட மூடி பார்த்திங்கன்னா அதோட மேக்னெட்டிக் பவர் வந்து ஓரளவு நல்லா தான் இருக்குது. அது மாதிரி நீங்கள் இயர்பட்ஸை உள்ளே வைக்கும்போது அந்த மேக்னெட் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் இயர்பட்ஸ் உள்ளே வச்சுட்டு கீழே லைட்டாக ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து உதறினா மட்டும் தான் கீழே விழுற மாதிரி நல்ல ஓரளவு தரமான மேக்னெட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இயர்பட்ஸை பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட் வாங்கும்போது உள்ளே நீங்கள் 3 பேர் ஆஃப் சிலிக்கான் ஏர் டிப் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபோம் கிடையாது, சிலிக்கான் ஏர் டிப் கொடுத்துருக்காங்க. இந்த இயர்பட்ஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காதில் மாட்டி எல்லார் காதுக்கு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நல்ல ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க வெளியே. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காதுக்குள்ள வச்சுட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா காதில் கரெக்டாக ஃபிட் ஆகிரும். ஆனால் நீங்கள் கரெக்டாக உங்கள் காதுக்கு ஏற்ற சிலிக்கான் டிப் மாட்டினா மட்டும் தான் உங்கள் காதை கரெக்டாக ஃபிட் ஆகும். அந்த டிசைனே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஐசோலேஷன் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் கரெக்டான சைஸில் இயர்பட்ஸை மாட்டி உங்கள் காதில் மாட்டிட்டிங்கன்னா போதும், நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் பண்ணாமே வெளியே நடக்கிற ஓரளவு நாய்ஸை பூரா கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2 இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மைக் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட பேட்டரி பேக்கை பற்றி பார்ப்போம். நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்கன்னா, நீங்கள் சார்ஜிங் கேஸை மட்டும் ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்கன்னா போதும் 21 ஹவர்ஸ், அதாவது 21 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் பாட்டு பார்த்துக்கலாம், பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதனாலும் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் இயர்பட்ஸை மட்டும் தனியாக காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 7 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபாஸ்ட் சார்ஜும் சப்போர்ட் ஆகிறதுனால நீங்கள் வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் போதும் 1 மணி நேரம் வரைக்கும் பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதனாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த இயர்பட்ஸில் ப்ரொடெக்ஷன் பார்த்திங்கன்னா டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் IP55 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓரளவு நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு தகுந்த நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வெளியே சைக்கிளிங் போகும்போது இல்லைன்னா ஜாக்கிங் போகிறீங்க, அந்த மாதிரி டைமில் மழை பெய்யுது அப்படின்னா அந்த மாதிரி மழை தண்ணி பட்டால் எதுவுமே ஆகாது. நீங்கள் தைரியமாக நீங்கள் உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸ்வெட்டிங் ஆகும், அந்த வேர்வை தண்ணி பட்டால் கூட எதுவுமே ஆகாது. நீங்கள் ஃபோர்ஸாக பைப்பில் தண்ணி வரும்போது கழுவுனீங்கன்னா கொஞ்சம் ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆழமான தண்ணிக்குள்ளே கெட்டி இருக்கிற தண்ணிக்குள்ளே போட்டிங்கனாலும் கொஞ்சம் ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த ஆடியோ குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஆடியோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா இதில் 6mm டைனமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா நார்மலாக பெரிய ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பஞ்சியாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சவுண்டு வந்து ஈஸியாக நீங்களே இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, கூடவே கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூடூத் வந்து 5.2 கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அட்வான்ஸ் கனெக்டிவிட்டி ப்ளூடூத் தான் கொடுத்துருக்காங்க. இதோட கனெக்டிவிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10 மீட்டர் வரைக்கும் எந்த ஒரு இன்டரப்ட் இல்லாமல் கனெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது 5.0 5.1 அவ்வளோ பெர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகும். இது 5.2 வேறு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அற்புதமாக கனெக்ட் ஆகுதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10 மீட்டர் ரேஞ்சில் வந்து உங்கள் கேஜெட்டில் மொபைலாக இருக்கட்டும், டேபரோட எந்த ஒரு கேஜெட்னாலும் ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். கனெக்டிவிட்டியில் எந்த ஒரு இன்டரப்ட் இருக்காது, தடங்களுமே இருக்காது. நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் நின்று நீங்கள் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டால் கூட உடலில் யாரும் போய் வந்தால் கூட எந்த ஒரு இன்டரப்டும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட மைக் வந்து நல்ல குவாலிட்டியான மைக் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு தக்கன ஓரளவு நல்ல தரமான மைக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இயர்பட்ஸை காதில் மாட்டி கால் பேச ஆரம்பிச்சிங்கன்னா போதும், உங்கள் என்விரான்மெண்ட் சுற்றி நடக்கிற எந்த ஒரு சவுண்டும் ஆப்போனண்ட்டுக்கு கேட்காத மாதிரி உங்கள் வாய்ஸ் மட்டும் கிறிஸ்டல் கிளியராக கேட்குற மாதிரி ரொம்பவே நல்லா வடிவமைச்சிருக்காங்க. அந்த இயர்பட்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் 2 பக்கமே டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க, பட்டன் கிடையாது. டச் கண்ட்ரோல் வந்து ரொம்பவே நல்ல அட்வான்ஸ் மாடலாக தான் நல்லா கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த டச் கண்ட்ரோல் மூலமாக பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பாட்டு ப்ரீவியஸ் பாட்டு பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட்டும் இதில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் கம்பேட்டபிள் ஆப்ஸ் மூலமாக நீங்கள் எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது அலெக்ஸா பில்டுன்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன் டச் ஸ்பாட்டிஃபையும் நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இயர்பட்ஸோட வெயிட்டு பார்த்திங்கன்னா வெறும் 24 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே இது வெயிட்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நார்மலான வெயிட்டு தான். அப்புறம் அதோட நாய்ஸ் கேன்சலேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்னு வேறு ஏகப்பட்டவர் கமெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இயர்பட்ஸை புதுசாக வாங்கும்போது உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும், டைப் சி கேபிள் இருக்கும், அப்புறம் 3 பேர் ஆஃப் 3 சைஸில் சிலிக்கான் ஏர் டிப் இருக்கும், அதுக்கப்புறம்
வாரண்டி கார்டு அப்புறம் புக்லெட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.